நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க, பால்கனியில் இருக்கிறவங்க எல்லாரும் இயேசு நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே கடந்து வரும்போது அது வேதத்தை புத்தகத்தை திறந்து நாம் பார்க்கணும், வாசிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். அது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையிலே கொண்டு வரும். அல்லேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ மனுஷருடைய வார்த்தை நாம் கேட்டு இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். அந்த வார்த்தை தான் நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்கிறார், உன்னுடைய வார்த்தை தான் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உன் வசனம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இப்போ வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கிறது. அப்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி எல்லாரும் பயத்தோடு கூட ஒரு மணி நேரம் தேவனுடைய வார்த்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு நல்ல ஆகாரமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பலப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை தான். அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான காலை வேலைக்காமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. 5 மாதங்கள் கடந்து இந்த 6வது மாதத்தில் ஆண்டவரே எங்கள் இந்த ஆராதனைக்கு நீ கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட பேசி எங்கள் வாழ்க்கையை நீ கட்டி வருகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசும் எல்லா பலவீனங்கள், எல்லா சத்துருவின் போராட்டங்கள், இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் அப்பா. இந்த இடம் முழுவதும் உடைய மகிமையினால் நிரம்பி இருக்கட்டும். இந்த சாலமோன் ஆலயத்தில் நிரம்பி இருந்த அந்த மகிமை எங்கள் ஆலயத்தை மூடட்டும் அப்பா. கீழே இருக்கிறவங்க எல்லா மக்கள் மத்தியிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கும்படியாக செபிக்கிறேன். இப்படி நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கீழே இருக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே இன்னும் நல்ல சத்தமா. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோவின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம் ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலையும் ஆண்டவர் செவ்வையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோரேஸை குறித்து வேதத்திலே நாம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர் நான் என்று சொல்லி அங்கே கோரேசை குறித்து ஆண்டவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கோரேஸ் எப்படிப்பட்டவர்னா, அவர் நல்ல ஒரு மேய்ப்பன். அவர் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்லி பாருங்க, இந்த கோரேஸ் மேய்ப்பராக இருக்கிறார், ஆலயத்தை கட்டுகிறவராக இருக்கிறார். 3வதாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எனவே தான் ஆண்டவர் கோரேசை குறித்து சொல்றார், எனக்கு பிரியமானவர்களை எல்லாவற்றையும் இந்த கோரேஸ் செய்வான். அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு பிரியமாக இருப்பதற்காக நிறைய பேர் பிரயாசப்படுவாங்க, பெற்றோருக்கு பிரியமாக இருப்பதற்காக, டீச்சருக்கு பிரியமாக இருப்பதற்காக, இல்லையா? ஆனால் பாருங்கள், இங்கே கோரேசை குறித்து ஆண்டவர் அழகாய் சாட்சி சொல்லுகிறார்.
கோரேஸ் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிரியமானது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் என்றால் பாருங்க சைரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அர்த்தம்னா சூரியன், சூரியன் என்று சொல்லி அர்த்தமாம். அவருடைய வாழ்க்கையில் எப்படி அந்த சூரியன் என்ற வார்த்தைக்கு ஏற்றாற்படியே அந்த அர்த்தத்துக்கு ஏற்றாற் போலவே அந்த கோரேஸுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய பெயர் ஒன்றாக இருக்கும், நம்முடைய செயல் ஒன்றாக இருக்கும். ஆனால் இந்த ராஜாவுடைய பெயர் எப்படி சூரியன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதே போலத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பிரகாசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆம். இந்த கோரேஸ் தேவனுக்கு பிரியமானவர்கள் எல்லாம் அவர் செய்த ராஜா. அப்படி என்ன ஆண்டவருக்கு பிரியமானதை அவர் செய்தார் என்று சொன்னால் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுக்கு பிரியமானதை செய்த ராஜா. ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படிக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்டின இந்த ராஜா பாருங்க, ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஆலயத்தை கோரேஸ் கட்டுவார் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லிட்டார். பாருங்க, வலது கையை பிடிக்கிறாரு இல்லையா, நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொல்றாரு. கோணலெல்லாம் நான் செவ்வையாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்பதாக போவேன், இந்த ஆலயம் கட்டுவதற்கு நான் உனக்கு முன்பதாக சென்று கோணல் எல்லாவற்றையும் நான் செவையாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய சரித்திரத்தில் நம்ம சொன்ன நேரம் நமக்கு 1 மணி நேரம் பத்தாது. பாருங்க, இப்படி ஆலயத்தை கட்டுகிற ஒரு ராஜாவாக இந்த கோரேசை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். கவனிங்க, இந்த கோரேஸ் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் யூதர் அல்லாதவர். அதுதான் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு நாமம் தரித்தேன். பாருங்க, இந்த கோரேஸ் ராஜா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் தேவனை அறியாதவர், அவர் யூதர் அல்லாதவர். பாருங்க, அவர் யூதர் அல்லாத ஒரு கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் ஆலயம் கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். இதற்கு என்ன அர்த்தம்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனை அறியாத அந்த ராஜாவை ஆண்டவர் அறியாதிருந்தோம் நானும் என்னுடைய நாமத்தை உனக்கு அறிவித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ ஆலயம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். பழமொழி கூட சொல்லுவாங்க, கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாது, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. பாருங்க, இப்போ ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் ஏறக்குறைய 150 ஆண்டுகள் முன்பதாக இந்த கோரேசை ஆண்டவர் கையை பிடிச்சி பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் பாருங்க, கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏறக்குறைய 70 ஆண்டுகள் ஆலயம் கட்டப்பட முடியல. ஆனால் அந்த கோரேஸ் ராஜாவான பிறகு பாருங்களேன், முதலாவது அவர் செய்த ஒரு காரியம் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்ட வேண்டும். இப்போ பாருங்க, ஆலயம் ரொம்ப முக்கியமானது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தின் மேலே நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆகாய் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். ஹல்லேலூயா. கோரேஸ் பிரியமானதை செய்தார் என்று சொன்னார். முதலாவதாக அவர் ஆலயத்தை கட்டினார். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டினார். எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். ஆலயத்தின் பேரிலும் பிரியமாய் இருப்பாரு, ஆலயத்தை கட்டுகிறவர்கள் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். நல்ல கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஏன் அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க, அதனால் என் மகிமை விளங்கும். இப்போ தேவனுடைய மகிமை நம் அதிலே கடந்து வந்திருக்கிறது. அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே, சாலமோன் ஆலயத்திலே ஷெக்கினா மகிமை கடந்து வந்ததுதான். முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் தொழுது கொள்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாலமோன் தேவாலயம், மூன்றாவதாக கோரேஸ் கட்டுகிற ஆலயம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இப்படி ஆலயம் ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் இருப்பதனால தான் பாருங்க நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆலயத்தில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏன்
ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் யாத்ராகமம் 29 அதிகாரம் 42 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 29 அதிகாரம் 42 வசனம். உன்னுடனே பேசும்படிக்கு நான் உங்களை சந்திக்கிற இடம். பாருங்க, ஏன் ஆலயம் கட்டப்படணும்னா ஆண்டவர் நம்ம இங்கே சந்திக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்களேன். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை விட்டு அவர் நம்ம சந்திப்பதற்காக வரார். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பிரதமர் நம்ம சந்திக்க வரானா எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சர் நம்ம சந்திக்க வரானா எப்படி இருக்கும் இல்லையா? பாருங்களேன், ஆண்டவர் நம்மை சந்திக்கிற ஒரு இடம்தான். இன்னைக்கு ஜனங்களுக்கு ஆலயத்தினுடைய வேல்யூ தெரியல, ஆலயத்தினுடைய மகிமை தெரியல, ஆலயத்துடைய நன்மைகளை அவங்களுக்கு தெரியாதபடினால தான் பிசாசானவர் அவருடைய மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். பாருங்க, ஆலயம் ரொம்ப மகிமையான ஒரு காரியம். இன்றைக்கு எத்தனை இடங்களிலே ஆலயம் இல்லை. பாருங்க, ஆலயத்திலே கர்த்தர் நம்மை சந்திக்க வராராம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திக்க வராரு. நீங்க மேலே உட்காந்துருக்கலாம், கீழே உட்காந்துருக்கலாம் இல்லையா, ஒரு பலவீனத்தோடு உட்காந்துருக்கலாம். நான் அவர்களை அங்கே நான் சந்திப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சந்திக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் பாதியில் எழுந்து போக முடியுமா? பாருங்கள், இந்த செய்தி நான் தியானம் பண்ணோன்னு எனக்கு பெரிய சோதனையாகவே இருந்தது. இந்த செய்தி பேசுகிறதுக்கு பெரிய சோதனை. நேற்று வசனத்தை எழுதி கொண்டே இருந்தேன். கோரேஸை குறித்து தியானம் பண்ணிவிட்டு கோரேஸ் என்னெல்லாம் செய்தார்ப்போ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ராஜா தேவனுக்கு பிரியமாக இருந்தார், எப்படி அவர் பிரியமாக இருந்தார் சொல்லி அப்படி முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டுவது. அப்போ எவ்வளோ ராஜா அப்புறம் எவ்வளோ வேலை பிஸியானவர். ஆனால் பாருங்கள், ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை. ஆனால் வேதம் சொல்லு, அவன் என் மேல் வாஞ்சா இருக்கிறபடினாலே நான் அவர்களை விடுவிப்பேன். முதல்ல ஒரு 3 பிள்ளைங்க வந்தாங்க. நான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போனோமா, எனக்கா ஒன்றும் புரியல. ஐயோ, நம்ம ஆலயத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம், ஆராதனை முடிஞ்சு நான் பாதியிலே போயிடுவேன்னு சொன்னாங்க. சோதனையாக இருந்தது. ஆனால் சத்தியமாக நான் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது. என்ன ஆண்டவர் சொன்னார்? இந்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே ஏசாயா எழுதின புஸ்தகம் வாசிக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம் 13-14 வசனங்களை எல்லாரும் கவனமாக கவனிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. கவனிங்களே, உங்ககிட்டயே நான் பதில் கேள்வி எல்லாம் விட்டுறேன். அந்த 3 பிள்ளைங்களே போகலை. மறுபடியும் ஒரு சோதனை வந்து ஜெபம் பண்ணி உட்கார்றேன். ஒரு மகள் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண வர்றாங்க. நீங்கள் அந்த என்ன சொல்லியிருப்பீங்க? பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த என்ன சொல்லியிருப்பீங்க? உண்மையிலே பெரிய சோதனை தான். நான் சத்தியத்தை சொல்லிட்டேன். நான் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க போகிறேன், நான் ஜெபம் செய்ய மாட்டேன். ஒரு சகோதரி விட்டு அதை டீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், என் பரிசுத்த ஓய்வு நாளாகி நான் நிறைய நேரங்களே நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஏறக்குறைய நான் 96 நான் வந்து வேலையில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் 92 முடித்தேன். 5 ஆண்டுகள் எனக்கு வேலையே கிடைக்கல. சண்டே தான் எனக்கு என்ட்ரி வரும். இது வரைக்கும் கடவுளுடைய கிருபையால் ஒரு இன்டர்வியூ கூட நான் அட்டன் பண்ணதே இல்லை சண்டே. இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? என்னுடைய பெருமை கிடையாது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய பேச்சை கேட்டு இன்டர்வியூ போகாத பிள்ளைகள், எக்ஸாம் எழுதாத பிள்ளைகள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அவரை நீங்கள் கனம் பண்ணி உட்கார்ந்துருக்கிறீங்க, அவர் உங்களை கனம் பண்ணுவார். பாருங்கள், இந்த ஓய்வு நாளிலே தயவு செய்து நம்முடைய சொந்த பேச்சை பேசவே கூடாது. ஏன்னா வசனம் அதான் சொல்லுது, உன் காலை விளக்கணும். பாதியில் எழுந்து போகிறத நீங்கள் விட்டுடுங்க தயவு செய்து. உன் காலை விளக்கணும். என்ன பண்ணுனா, உன் காலை விளக்கணும். அது மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணும் போது தான் யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் உங்களை போஷிப்பார். இதை நான் சொல்லவே இல்லை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு சுதந்திரத்தினால போஷிப்பே. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, ரேச்சல் வாய் சொல்லவில்லை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. எத்தனை பேர் விசுவா? நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா. தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்த ரைட் சகோதரர்கள் பிளைனை கண்டுபிடிச்சாங்க. அந்த விமானத்தை ஓட்டி காட்டுவதற்காக சண்டே கூப்பிட்டாங்களாம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வரமாட்டோம், அது கர்த்தருடைய நாள், அந்த நாளை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இங்கே பிளைன் ஓட்டுறதுக்கு நாங்கள் வரமாட்டோம். பாருங்க, அப்படி அவங்க போகவே இல்லையா. கர்த்தர் பாருங்க, அந்த அவ்வளவு வைராக்கியம், பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணுங்க. பக்தி வைராக்கி நமக்குள்ளே இருக்கணும். இது கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சி நாள். இது நம்ம என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். எனவே பாருங்கள், ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ளே இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குது?
கர்த்தருடைய நாளை கர்த்தர் சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆராதனை நேரத்தில் கர்த்தரோடு கூட நீங்கள் பேசுகிறீங்க. தேவனுடைய செய்தி நேரத்தில் கர்த்தர் உங்கள் கூட பேச விரும்புகிறாரு. அந்த நேரம் எழுந்து போனால் எப்படி இருக்கும்? எழுந்து போனால் எப்படி இருக்கும்? கவனிங்களேன். தயவு செய்து அப்படி பாதியில் எழுந்து போகிறது இதோடு விட்டுடுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆலயத்தை கட்டினாருன்னா, ஆலயத்திலே கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்மோடு கூட பேசுகிறார். அங்கதான் வசனம் போட்டுருக்கு பாருங்க. அது 29:42 படிங்களேன். உன்னுடனே பேசும்படி. போதுமா? உன்னுடனே பேசும்படி. அப்ப ஆண்டவர் பாருங்க உங்களை சந்தித்து உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ 6 நாள் யாருடைய வார்த்தையே நம்ம கேட்டுட்டோம். இந்த ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு எப்படி கேட்கணும்னா, நல்ல சந்தோஷமாக கேட்டுட்டு நல்ல நோட்ஸ் எடுத்து அதை வீட்டில் போயிட்டு நல்ல தியானம் பண்ணிங்களாம். அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, பைபிளில் போட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள். இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு தான் பிசாசுடைய மனக்கண்களை வேலையை காமிச்சு, பதவியை காமிச்சு, பொருளை காமிச்சு உங்களை என்ன பண்ணிடுறான்? மயக்கி விட்டுறான். அதான் பைபிளில் போட்டிருக்கு, உங்களை மயக்கினவன் யார்? ஹல்லேலூயா. உங்களை மயக்கினவன் யார்? பாருங்க, நம்ம ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை வெயிட் பண்ண விடக்கூடாது. நாம் ஃபஸ்ட்டில் வந்து உட்காந்து 7 மணிக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்? கர்த்தரை ஆராதிக்க வந்துடணும். எத்தனை பேர் அப்படி முன்னாடி வந்தீங்க? ஆமாம், பாருங்கள், கை தட்டுங்க இவங்களுக்கெல்லாம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நல்லதாக தட்டுங்களேன். அடுத்த வாரம் நீங்கள் சீக்கிரம் வார முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்கள், கொரியாலாம் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த 7:40 தான் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க. கரெக்டாக 7:40 அதுவே ஆட்டோமேட்டிக் கதவு சாத்திரும். நம்மளும் திறக்க தேவையில்ல, தட்ட தேவையில்ல. மறுபடியும் 8:40 முடியுதுன்னு வச்சிங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்கும். மிஷினு தான் எல்லாரும் போய் திட்டணும். வேறு யாரும், ஏன்னா அந்த மிஷின் அதுதான் வேலையை கரெக்டாக செய்யும். 7:40 மூடும், 8:40 திறக்கும். அது மாதிரி மிஷின் வந்தால் எத்தனை பேர் மிஷின் வர்றதுக்குள்ளே ஓடி வந்து உள்ளே உட்காந்துட்டீங்களோ தெரியல. அல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு வாலண்டியர்ஸ் தேவை கிடையாது. நமக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும். கண்ணை மூடி கரங்களுக்கு நமக்கு அந்த பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. அந்த எறும்புக்கு என்ன இருக்குது? பிரபு இருக்கா, ராஜா இருக்காரா, எஜமான் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கு தேவையான வேலையை கரெக்டாக செய்து நமக்கு யாருமே தேவை கிடையாது. கர்த்தரை வந்தோமா, கழுகையை கூப்பிடணுமா, கண்ணை மூடணுமா, ஆராதனை செஞ்சோமா, வார்த்தை கேட்டோமா, போயிட்டே இருக்கணும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா. நமக்கு வாலண்டியர்ஸ் தேவை கிடையாது. உட்கார வைக்கிறதுக்கு ஆட்கள் தேவை கிடையாது. ஏன் தெரியுங்க? நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்ம சரியான பாதையிலே அவர் நடத்த ஆரம்பிப்பார். கடைசி ஜபம் சொல்கிறதுக்குள்ள பாதி பேர் அங்கே வெளியே போயிடுறாங்க. கடைசி ஜபம் எழுந்து நிற்கிறாங்க, பைபிள் எடுத்துக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க, எப்போ நம்ம விடுவாங்கன்னு சொல்லி. பாருங்களேன், ஒரு பிளெயினு போகிறதுக்கு நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறோம். நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை இல்லையா? பஸ்ஸுக்கு சீக்கிரமாக போயிடுறோம். ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க 8:30 முதல் நாள் பிள்ளைகளை கொண்டு போய் உள்ளே தள்ள போகிறாங்க இல்லையா? சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் பாருங்கள், எல்லாவற்றையுடைய பரிதாபம் என்ன தெரியுங்களா? ஆலயத்துக்கு லேட்டாக வர்றது தான். நிச்சயமாகவே கவனிங்களேன், நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம நேராக போயிட்டு நம்ம நேரத்துக்கே போயிட்டு நம்ம உட்காந்து காத்துக்கணும் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து காத்திருப்பதற்கு மனசு இல்லை. எனவே தான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணம்லாம் செவ்வையாய் மாறுது. 5 மாதம் வாக்குத்தத்தம், 6வது மாதம் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம எத்தனை மணிக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு நம்ம ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை சந்திக்க வருகிறார். ஒருத்தர் சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு ஏங்க போகிறீங்க? ஒரு சர்ச்சில் கேட்டாங்களா, ஏன் சர்ச்சுக்கு போகிறேன்? அங்கே நிறைய டாக்டர் வராங்க, எனக்கு வந்து எதுனா உதவி செய்வாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் சொன்னாராம், நிறைய பணக்காரங்க வராங்க, எனக்கு காசுன்னா உதவி செய்வாங்க, அதுக்காக நான் ஆலயத்துக்கு போகிறேன். இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, பாருங்களேன், எனக்கு வந்து நிறைய மக்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கினா எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணு. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் பாருங்கள், முதலாவது என் தேவனை நான் சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஏன் ஆலயத்துக்கு வரோம்? என் தேவனை சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை நாம் சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பேசுவதை நான் கேட்க போகிறேன். ஆமென். அப்படி நீங்கள் என்ன பண்ணுமா? விசுவாசத்தோடு கடந்து வரணும். எனவே தான் பாருங்கள், ஆண்டவர் ஆலயம் கட்டுகிற கோரஸை பார்த்து கர்த்தர் எனக்கு பிரியமானவர் என்று சொன்னார். ரெண்டாவதாக ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரணும்னா, சங்கீதம் 36 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 36 அதிகாரம் 8 வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார். சம்பூரணத்தினால திருப்தி அடை. இந்த சம்பூரணம் பார்த்தீங்களா, பூரணமான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
திருப்தியாக்குகிற ஒரு இடம் தான் இந்த ஆலயம். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க உங்களை திருப்தியாக்குவார். எப்படி தெரியுமா திருப்தியாக்குறாரா? அப்பத்தினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். 5 மாதம் கர்த்தர் உங்களை திருப்தியாக நடத்தினாரா? ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்தின எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார். அதான் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் அப்படின்னு தீர்மானம் எடுங்களேன். கர்த்தர் இந்த மாதம் உங்களை திருப்தியாய் கர்த்தர் நடத்துவார். அப்பத்தினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். வசனத்தினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திருப்தியாக்குகிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார். உங்களை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு பேரே யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே. அவர் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி அவர் உங்களை நடத்துவார். எப்போ தெரியுங்களா? ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்ளும்போது, ஆண்டவர் பேசுவதை நீங்கள் கேட்கும்போது, ஆண்டவர் அற்பத்தினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் மாற்றுவார். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரணும்? சங்கீதம் புஸ்தகம் 122 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 122 அதிகாரம் முதல் வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்ன உடனே என்ன வந்துச்சான்? மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு வந்திருக்கீங்க? ஆமாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாலே ஒரு மகிழ்ச்சி. எப்போ சண்டே வரும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் இங்கே காத்து இருக்கிறாரு. நம்ம போய் ஆண்டவரை சந்திக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லி நீ என்ன பண்ணணுமா? காத்திருந்து ஆலயத்துக்கு வரும்போது பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆலயத்தில் இது என்ன இடம்னா மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு இடம், சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு இடம். அங்கே பைபிளில் போட்டு, என் ஜெப வீட்டில் அவர்களை நான் கொண்டு வந்து அவர்கள் நான் மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மக்களுடைய துக்கத்தை மாற்றி இருப்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எத்தனையோ மக்களுடைய வேதனைகளை மாற்றி இருப்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை கர்த்தர் நிறைவாய் மாற்றி இருப்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு இடம் தான் இது. அதுதான் பார்த்தீங்களா, ஃபாதர் அழகாய் பாடு, இது அப்பாவின் வீடு. யார் வீடு? அப்பாவின் வீடு. யார் இருக்கிற? நம்ம அப்பா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் அண்ணால் பாருங்கள், ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. தினந்து வாரம் எப்போதும் போல் ஆலயத்துக்கு போவாங்களாம். ஆண்டவர் அண்ணாளுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை கொடுக்கிற ஒரு இடம்தான் இந்த ஆலயம், அப்பாவின் வீடு. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். எல்லா பெண்களுக்கும் அப்பா வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இங்கே வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் நம்ம அதிலே கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஏன் ஆலயம் கட்டப்படணும்னா அங்கே பைபிளில் போட்டிருக்கு. மார்க் எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் 1-5 வசனங்களை பார்த்தீங்களா? அங்கே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, ஜெப ஆலயத்தில் ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை பேர் ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க? ஆலயத்துக்கு ஆண்டவர் வந்தார். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்றார். பாருங்க, எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அந்த ஆலயத்தில். ஆண்டவர் கரெக்டாக பாருங்க அந்த மனுஷனை கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த ஆலயத்தில் அவன் தான் வியாதியாக இருந்திருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, அந்த சூம்பின கையை ஒரு கை வராது அவனுக்கு. அவனை அழைத்து முன்பதாக நிற்க வச்சு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்களேன்.
எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றான். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாய். நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, போன முறை அமாவாசை ஜெபத்துல ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு பாருங்க அந்த ஊழியக்கார் சுகமாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, அவன் நமக்கு நடுவே நிறுத்தி அவர் சொல்றாரு, அந்த கையை நீட்டு என்று சொல்றாரு. அவன் நீட்டினான். அல்லேலூயா. இது வரைக்கும் அவன் கையை எப்படி இருந்தது? கை நீட்டப்படாமல் இருந்தது. கை நீட்டுன்னு சொன்னவனே அவன் கையை நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. கவனிங்களேன், வியாதி எல்லாம் இங்கே சுகமாகும். இத்தனைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குறார். இன்னைக்கு பாருங்க, எங்கே பார்த்தாலும் கேன்சர் வியாதி, ப்ரெஷரு, சுகரு இல்லையா, இப்படி பல கொடுமையான வியாதிகள் இந்த நாட்களில் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த மகனை சுகமாக்கினார். நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சுகமாக்குகிற தெய்வம். கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சான். அதே ஜப ஆலயத்தில் பாருங்க 40 வருஷமாய் சப்பானி ஒரு இருந்தான். பேதுரும் யோவானும் சொல்றாங்க, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, பொன்னும் வெள்ளி எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி எழுந்து நட என்று சொன்னாங்களாம். பாருங்க, அவன் எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட வியாதிகளை சுகமாக்குகிற ஒரு இடம் எங்க தெரியுங்களா? டாக்டர் கூட சொல்லுவாங்க, எல்லாம் வைத்தியமா முடிஞ்சிச்சுப்பா, இனிமேல் நீ என்ன பண்ணு, ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், இனிமே உங்களுக்கு யார் தான்? கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். டாக்டர்களே அப்படி சொல்லிவிடுறாங்க. பாருங்க, ஆண்டவர் அப்படி சொல்லுவது இல்லை. ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் சுகமாக்குறார். பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, அவரிடத்தில் வந்து எல்லாரையும் வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்கினார். எத்தனை பேர் இன்னைக்கு வியாதியோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை தொட போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. நீங்கள் போகும்போது வியாதி இல்லாமல் சந்தோஷமாய் புறப்பட்டு போறீங்க. நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை. பாருங்க, நிறைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்து சுகம் பெற்றவர் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் இந்த அமாவாசை விடுதலை ஜெபத்தில் எத்தனை மக்களுக்கு கர்த்தர் வியாதியை சுகமாக்குறார். ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு அம்மாவுக்கு கேன்சர் வந்தாங்க. டாக்டர் சொன்னாங்களாம், பாருங்க, அங்கே போய் பார்த்தா அடுத்த முறை அவங்க ட்ரீட்மெண்ட் போகும்போது, யார் உங்களுக்கு கேன்சர்னு சொன்னது? அதற்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு அம்மா டிபி வியாதியில ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குன்னு ஜெபம் பண்ணுறாங்க. பாஸ்டர் எனக்கு டிபின்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டர் சொன்னாராம், யார் உங்களுக்கு டிபின்னு சொன்னது? அடுத்த நாள் டாக்டர் வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு டிபி இல்லைம்மா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷனால சளி வந்திருக்குன்னு சொன்னாங்க. பாருங்களேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சுகமாக்குகிற தேவன். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை மக்களை ஆண்டவர் சுகமாக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரணும். 18 வருஷமாக நிமிர முடியாத ஒரு பெண்ணு. அப்படி யாராவது தீராத வியாதியோடு வந்திருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. 18 வருஷமாக கட்டப்பட்டிருந்த அந்த மகளை ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தர் விடுதலையாக்கினார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆலயத்துடைய நன்மைகளை. ஹல்லேலூயா. ஆலயம் பாருங்க, எதற்காக ஆலயம் கட்டப்படணும்னா அது பரிசுத்தமான ஒரு இடம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆலயத்தின் பரிசுத்தம். 93ஆம் அதிகாரம் சங்கீதம் 93 5ஆம் வசனம் வாசிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு அலங்காரம் எது தெரியுங்களா? பரிசுத்தம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆலயத்துக்கு நம்ம வரும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு கூட வரணுமா? இது என்ன எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், உங்களை பரிசுத்தமாக்குகிற ஒரு இடம். உங்களுடைய வாழ்க்கையில் கவனிங்களேன், எத்தனையோ பாவங்கள் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்கலாம், அல்லது துணிகரமான பாவங்கள் இருக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே துணிகரம் வராது. முதலாவது பிழைகள். அதான் வேதம் சொல்லுகிற, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அல்லேலூயா. அப்புறம் குற்றம், அதுக்கப்புறம் மறைவான குற்றம், அடுத்து துணிகரமான பாவம். அப்போ பிழையாக இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிடணும்? திருந்திடணும். பாருங்கள், நம்மை பரிசுத்தமாக்குகிற இடம் இந்த தேவனுடைய ஆலயம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை
தரிசிக்கவே முடியாது. அதுதான் நமக்கு அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், பிரசங்க 5:1 போட்டிருக்கு, நீ தேவ ஆலயத்துக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது நடையை காத்துக்கொள்ளணும். ஆலயத்துக்கு வரும்போது செல்போனை கொண்டு வரக்கூடாது, வேத புத்தகத்தை நம்ம கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது கையில் வேத புத்தகம் கொண்டு வரணும். நமக்கு பேரே வேதக்காரர்கள். ஹல்லேலூயா. பைபிளை வேத புத்தகத்தை கொண்டு வரணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும், அதை விட்டு விடணும். திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்யக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் அவைகளை அறிக்கை செய்து விட்டுடணும். தொடர்ந்து அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இந்த ஆலயம் உங்களை பரிசுத்தமாக்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. திங்கக்கிழமை திருட்டுதனம், செவ்வாய்க்கிழமை செவிட்டுதனம், புதன்கிழமை புரட்டுதனம், வியாழக்கிழமை விளையாட்டுதனம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை சனி நீராடு, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னவா மாறிடுறாங்க? ஞானியாக மாறும். அந்த 6 நாளும் கர்த்தர் உங்களை பார்க்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தில் எப்படி கர்த்தர் உங்களை பார்க்குறாரோ அதே மாதிரி வீட்லேயும் கர்த்தர் உங்களை பார்க்குறார். ஹல்லேலூயா. 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 ஆமாம், இந்த வாலிப பிள்ளைகள்லாம் பாருங்கள், இந்த கேர்ள்ஸ்லாம் முன்னாடி வந்து உட்காரணும், கர்த்தரை முன்னாடி வந்து ஆராதிக்கணும். தேவனை வந்து ஃபஸ்ட்டில் உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கணும். வாலிப தம்பிமாரெலாம் வந்து முன்னாடி வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அது ஆண்டவருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. நீ அப்படி கர்த்தரை ஆராதிச்சுன்னா உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோடு கூட நாம் ஆராதிக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் வந்து இங்கே ஆராதனை பண்ண கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகாது. ஆலயத்துக்கு வருவதற்கான என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கோணல் இருக்க எல்லா கோணலையும் இந்த மாதத்தில் நீங்கள் செவ்வையாய் மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரணும்னா, ஏசாயா 2:3 வாசிக்கும் போது, ஏசாயா 2:3 வாசிங்களேன். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். ஆலயத்துக்கு போவோம் வாங்க. ஏன்னா அங்கே அவர் தம்முடைய வழிகளையும் போதிப்பார். ஹல்லேலூயா. உடைய வழிகளை கர்த்தர் போதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் 2 வழி இருக்கு. கேட்டுக்கு போகிற வழி, அது பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும், நல்லா விசாலமாக இருக்கும். எப்படி வேணாலும் போகலாம். நீ டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், பல மணி நேரம் நீ செல்ஃபோன் வச்சுருக்கலாம் இல்லையா, சினிமா பாட்டு கேட்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட வாசலாம்? அது கேட்டுக்கு போகிற வாசல். ஆனால் இன்னொரு வாசல் இருக்குது, அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த வசனத்தை போடுங்களேன். அவர் நம்ம கர்த்தர் நமக்கு இங்கே வரும்போது அவர் நமக்கு வழிகளை அவர் போதிப்பார். அண்டர்லைன் பண்ணுங்களேன். கர்த்தர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். என்னென்ன வழி இருக்குது, அந்த வழிகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன்னா இங்கே தான் வேதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே தான் வேதம் இருக்குது. ஏன்னா இங்கே தான் கர்த்தருடைய வசனம் இருக்குது. அதனால தான் பாருங்கள், நம்முடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நமக்கு வழிகளை அவர் போதிப்பார். ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரணும்னா பாருங்களேன், கர்த்தர் வழிகளை போதிப்பார். ஹல்லேலூயா. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கேட்டுக்கு போகிற வழி இருக்கும், ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி கொஞ்சம் குறுகலாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரணும், செபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்தமாய் வாழணும், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இல்லையா, பிறர் மனைவி இச்சையோடு பார்க்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பாருங்கள், ஜனங்க ஆலயத்துக்கு வர்றது என்ன தெரியுங்களா, அங்கே எட்டி பார்க்கலாமா, இங்கே எட்டி பார்க்கலாமா, அப்படியே சுற்றி போய் அப்புறம் பாத்ரூமில் போயிட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா. ஐயோ, பரிதாபம். பெற்றோரே உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் நடையை காத்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை கற்றுக் கொடுக்குற இடம் தான் இது. இங்கே வந்து உன் பாவ வழி இங்கே கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. இது இடுக்கமான வாசல் வழியாக தான் நீ பிரவேசிக்கணும். அப்போ தான் எங்கே போக முடியும்? ஆமாம், பரலோகத்துக்கு போக முடியும். கேட்டுக்கு போகிறேன், எப்படி வேணாலும் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 2 கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுதான் தாவீது சொல்கிறார், உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், நான் ஒளிபிடத்தில் போனாலும் அங்கே என்னுடைய கண்கள்
காணோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் புக்கு வச்சு அடியில் செல்ஃபோன் வச்சு பார்க்குறது யாருக்கு தெரியும்? சர்ச்சில் பைபிள் அடியில் நீங்கள் செல்ஃபோன் வச்சிருக்கிறீங்க யாருக்கு தெரியும்? கண்கள் அவரை நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அப்படியே ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். அதுதான் யோசேப்பு சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். முதல் பாயிண்ட்டுக்கே நேரம் போயிடுச்சு பாருங்களேன். ஜீவனுக்கு போகிற வழி அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க வானத்தின் வாசல். இங்கே தான் வானத்தின் வாசல். இதுதான் பெத்தேல். இங்கிருந்து தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஹல்லேலூயா. தான் ஆலயத்துக்கு வரும்போது நடையை காத்துக்கணும். எனவே தான் பாருங்க, அந்த கோரேஸ் ராஜா ஆலயத்தை கட்டினார். ஏன் தெரியுங்களா? ஆலயத்துடைய நன்மையினால கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஆலயத்திலே கர்த்தர் வழிகளை போதிப்பார். ஆலயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆலயத்திலே கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. ஆலயம் பரிசுத்தமான ஒரு இடம். ஆலயம் தேவன் தங்குகிற இடம். நான் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினாலே ஆசீர்வதிப்பேன். இது உள்ள பிள்ளைகளை நான் அப்பத்தினால திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, அந்த கோரேஸ் என்ன பிரியமானதை செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்க கடவாய். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இந்த கோரேசு தேவனுடைய நாட்கள், அந்த நாட்கள் அவன் செய்த பிரியமான காரியம் என்னவென்று சொன்னார் பாருங்க, ஊழியம் செய்வது. ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு அவர் ஆட்களை அவர் ஏற்படுத்த சொல்றாரு. எஸ்ரா என்ற நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற எஸ்ரா கிட்ட சொல்றாரு, அந்த ராஜா ஊழியம் செய்வதற்கு ஆட்களை ஏற்படுத்து. பாருங்க எவ்வளோ ஒரு ஆசை பாருங்களேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ஊழியம் செய்யறதுக்கு வரமாட்டாங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது பிரியம் என்ன தெரியுங்களா? ஊழியம் செய்வது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யணும். பாருங்க, சபையில் எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது. சிறுவர் ஊழியம் இருக்குது, வாலிபர் ஊழியம் இருக்குது, புருஷர் ஊழியம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமா? பங்கு பெறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு ஊழியம் கூட செய்யவே இல்லை? எத்தனை பேர் ஊழியம் செய்கிறீங்க? நல்லா கை தூக்குங்க. ஊழியம் செய்கிறோம், கை தூக்குங்க. இவ்வளோ பேர் தான். மற்றவங்களாம் ஊழியமே செய்யலை. ஒரு ராஜா பாருங்க நல்லா ஊழியம் செய்து தேவனுக்கு பிரியமாய் மாறும்போது நம்மளாம் ஒரு சாதாரணமான மக்கள். நாம் என்ன பண்ணுறதில்ல? ஊழியம் செய்யறதில்லை. அப்போ தேவன் உங்கள் மேலே பிரியப்படுவாரா, பிரியப்பட மாட்டாரா? ஆமாம், பிரதர் சொல்லிட்டார். வசனத்தின்படியே கர்த்தர் உங்கள் மேலே பிரியப்பட மாட்டார். ஏன்னா வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். வேலை செய்து எஜமானுக்கு பிரியமாக இருக்கலாம், சம்பளம் வாய்மையை கொடுத்து மனைவிக்கு பிரியமாக இருக்கலாம். ஆனால் ஊழியம் செய்து நீ கர்த்தரை பிரியப்படுத்தணும். எத்தனை பேர் இன்னிலேருந்து ஊழியம் செய்ய போகிறீங்க? ஆமாம், கொஞ்சம் கையெல்லாம் வருது பாருங்கள். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38, அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. அப்போ இந்த ராஜா நினைச்சாரு, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒருவரும் இந்த வேதத்தை அறியாதவர்களாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அறிந்து கொள்ளணும். அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எவ்வளோ நல்ல ஆசை பாருங்களேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யணும்னா கூட நமக்கு அந்த ஆசை இருக்கணும். ஊழியம் செய்யணுன்ற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. கவனிங்களேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வேலைன்னா அதுதான் ஊழியம். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறீங்களா வேலை இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. வேலை இல்லாமல் வேலை நிறைய இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய பாரம் பாருங்க. எனக்கு 2010 முழு நேரமாக ஆண்டு எனக்கு அழைப்பு கொடுத்தார். 2010 அப்போ ஆண்டு என்னை அழைக்கும் போது ஒரு வசனத்தை சொன்னார். ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 2010 எனக்கு அழைப்பு வந்தது. வாசிங்க. 42ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்களேன். நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை
காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். 2010 ஆண்டு என்ன முழு நேரமாக ஊழியத்துக்கு அழைச்சார். அதுக்கு முன்னாடி எல்லா ஊழியமும் செய்வேன். பாருங்க, இந்த எஸ்ரா ஊழியத்துக்கு ஆட்களை ஏற்படுத்துறாரு, வேலை செய்வதற்கும் ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆட்கள் ஏற்படுத்துறாராம். பாருங்க, ஆரம்ப நாட்களிலே பாத்ரூம் கழுவுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, அப்புறம் பாருங்க தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது, இப்படி எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தேன். வேலையை செஞ்சுட்டு பாருங்கள் இப்படி ஊழியமாக செய்து கொண்டிருந்தேன். 2010 ஆண்டு எனக்கு முழு நேரமாக அழைச்சார். அழைச்சோடனே நான் போயிட்டு லெட்டர் கொடுத்தேன், இந்த மாதிரி ஆண்டவர் என்னை முழு நேரமாக அழைக்கிறார். அப்புறம் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சின்னா வேலையை விட்டுடுறேன். உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. ஆண்டவர் விடுவாரா, அவருக்கு நமக்கு தேவை. உடனே ஆண்டவர் எனக்கு ப்ரொமோஷன், ஆண்டவரே ஒரே வருஷத்தில் எனக்கு ப்ரொமோஷனை கொடுத்துட்டீங்க. உடனே மறுபடியும் நான் போயிட்டு நான் வேலையை விட்டு நான் ஊழியம் செய்யலாம். என்னப்பா சிரிச்சாங்க, ஒரு அரசாங்க வேலையை விட்டுட்டு நீ போறியா, நீ அங்கே போய் என்ன பண்ணுற, தூங்குவ, உனக்கு சுகர் வரும், பிபி வரும், உனக்கு வேலையே இருக்காது. பாருங்கள், வேலைக்கு போகும்போது கொஞ்சம் நேரமாவது இருந்தது, ஆனால் இப்போ சுத்தமாக கொஞ்சம் நேரம் கூட இல்லை, கொஞ்சம் நேரம் கூட இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் பாருங்க கர்த்தர் மாற்றி போட்டார். இப்படி ஆண்டவர் பாருங்கள் நமக்கு நிறைய வேலைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2016 முழு நேரமாக ஊழியம் செய்ய கர்த்தனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல அழகாய் பாருங்கள், வேலையை இருந்து வரும்போது எப்படியெல்லாம் அந்த முழுசாக 35 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணுறவங்களும் அப்படி கனப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்படி என்னை கொண்டு வந்து கனப்படுத்தி என்னை ஆண்டவர் அவர்கள் முன்பதாக கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வந்தபடினால தான் கர்த்தர் என்னை கனம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கவனிக்க, ஊழியம் செய்த கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். யோவான் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எல்லாம் எடுங்களேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்தா நம்ம பிதாவானவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் எப்போதும் என் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், ஏசப்பாவுக்கு பிரியமானது எதுன்னா இந்த உலகத்தில் இப்போ விட்டவுடனே நல்லா போயிட்டு சாப்பாடு, கறி, மீன் அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அது உங்களுக்கு வயிற்றுக்கு போஜனம். ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்தி எதுன்னா தேவனுக்கு ஊழியம் செய்வது தான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவர்களை கனப்படுத்துவார். அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஐயோ, நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சு என்னை மறந்துட்டாங்களோ, இல்லை, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் ஒரு ஆத்மாவது ஆதாயம் செய்யணும், அப்போ தான் ஆண்டவருக்கு பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. வெறும் கையாய் நாம் ஆலயத்துக்கு வரக்கூடாது, ஒரு ஆத்மாவையாவது நாம் ஆதாயம் செய்யணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஊழியம் செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்கள் சுகம் கொடுப்பார். சங்கீதம் 35:27 படிங்களேன். ஊழியம் செஞ்சு பாருங்களேன், அதில் வருகிற ஆசீர்வாதமே தனி. அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியம் செஞ்சால் ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் யார் சொல்கிறது? ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், பரலோக கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், அவர் நம்மை கனப்படுத்துவார். ஊழியம் செஞ்சால் சங்கீதம் 35:27 படிங்களேன். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊழியம் செஞ்சால் உங்களுக்கு சுகம் கிடைக்குங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கை 2021 22 பயங்கரமான வியாதி, பிழைப்புனான்றதே ஒரு அறிகுறி இல்லாமல் இருந்தது. 5 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் 3 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம் ஒரு ஆப்ரேஷன். ஆனால் உண்மையில் நான் பிழைப்பனான்னு சொல்லி எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். எல்லாரும் பார்த்து பாருங்கள், அப்படி என்னை கொண்டுட்டு வரும்போது, ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வரும்போது அப்படி எப்படி தாவிசு உருக்குலைஞ்ச மாதிரி என் உருவம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், நான் ஊழியம் செய்ததுனால கர்த்தனை சுகமாக்கினார். அல்லேலூயா. டாக்டர்லேயே நான் அடுத்த முறை போகும்போது டாக்டர் கேட்டாங்க, அம்மா நீங்களா? அது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்க, என் ஆண்டவர் என் கூட இருந்து என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஊழியம் செஞ்சுனா கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அது நானே ஒரு பெரிய சாட்சி. 2 ஆண்டு என் வாழ்க்கையில் அவ்வளோ வியாதி வந்தது, பலவீனம் வந்தது, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் இல்லாமல் போக செஞ்சார். ஹல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர்களுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். என் கூட இருக்கிறவங்களா தெரியும், இப்படி பாஸ்டமாக இவ்வளோ சுகமாக இருக்கிறாங்களோ, அது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான்.
கர்த்தர் என்னை அப்படி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் என் வாழ்க்கையை உயர்த்தினார், என்னை சுகம் கொடுத்தார், என் வேதனைகளை கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீ எனக்கு சுகம் கொடுத்தா நான் உங்கள் ஊழியம் செய்வேன், இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் ஏராளமாக இருக்குது. ஆண்டவர் சொன்னார், எல்லா இடங்களிலும் சென்று என்னுடைய சாட்சி ஆண்டவர் சொல்ல சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட வேதனை உள்ள மக்கள் இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாத மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஆறுதல் கொடுக்கறது எது தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இந்த மாதம் நீங்கள் ஊழியம் செய்யறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பாருங்கள், நம்முடைய தரிசனம் நிறைவேறுனா நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும். 2030 25,000 ஆத்துமாக்கள், 8,000 ஆண்கள், 8,000 பெண்கள், 9,000 வாலிப சகோதர சகோதரிகள், 2,500 கேர்சல், 250 புதிய பராமரி குழுக்கள், 25 கிளை சபைகள், இதெல்லாம் உருவாகணும். இந்த மாதம் பாருங்களேன், பாச அறிவிப்பில் சொன்னார் 13 ஆத்துமா, 3 கேர்சல், 10 சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடு கூட நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஊழியம் செய்கிறவங்க பார்த்தீங்களா, கர்த்தர் ரெட்டிப்பான கனத்துக்குரியவராக எண்ணுவார். நல்லா கையை தட்டுங்களேன். எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஊழியக்காரரை எத்தனை பேர் ரெட்டிப்பான கனம் வேண்டும்? நீங்கள் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. பாருங்களேன், இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை நீங்கள் ஏசப்பா கொடுங்க. எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கீழே இருக்கிறவங்க, கீழே இருக்க எத்தனை பேர் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை கொடுக்க போகிறீங்க? கையை தூக்குங்க. ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்ததையும் நான் கண்டதே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், இவர் 2வது அவர் செய்த காரியம் நிறைய இருக்குது. டைம் நம்ம ஓடிக்கொண்டே இருக்குது. 3வதாக அவர் தேவனுக்கு பிரியமானது என்ன செய்தார்? கோரேஸ் என்று வாசிக்கலாம். எஸ்ரா எழுதின புஸ்தகம், வேகமாக எடுங்க. எஸ்ரா எழுதின புஸ்தகம், ஆண்டவருக்கு பிரியமானது 3வதாக கோரேஸ் செய்த காரியம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7 11 வாசிங்களேன். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத் சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. இவைகளை எல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பினின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான். ஹல்லேலூயா. பாருங்க, 3வது அவர் ஆலயம் கட்டுவதற்கு பொருட்களை கொடுக்கிறார். ஒரு ராஜா பாருங்க, அந்த அரண்மனையிலிருந்து எல்லா பொருட்களையும் எடுத்து ஆலயம் கட்டுவதற்காக கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பொருள் கொடுப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் எவ்வளோ பொருள் கொடுத்தாருன்னா பாருங்க, அங்கே பைபிளில் போட்டிருக்கு பொன் தட்டு 30, வெள்ளி தாளங்கள். பொன் தட்டு 30னா பெரிய தட்டு, எல்லா பொருட்களையும் கொடுக்குறாரு. வெள்ளி தாளங்கள் 1000, அது சிறிய தட்டு. கத்தி 29, பொற்கிண்ணம் 30, வெள்ளிக்கிண்ணம் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000. இல்லை பனிமுட்டு வெசில்ஸ், பாத்திரம். பொன் வெள்ளி பனிமுட்டு 5400, ஏறக்குறைய 7899 பொருட்களை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. நமக்கே மயக்கம் வருது இல்லை? நம்ம ஒரு பொருளை கொடுத்து என்ன பண்ணுறோம்? பொருள் கொடுத்துறேன், அதை குத்துறேன், இதை குத்துறேன். ஆனால் பாருங்கள், 7899 பொருட்களை என்ன பண்ணுறாராம்? ஆலயம் கட்டுவதற்காக அவர் கொடுத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். நாம நினைக்கிறோம் கோரேஸ் பிரியமானவர் என்று ஆண்டவர் சாட்சி சொன்னார். கோரேஸ் பிரியமானவர் ஆண்டவர் சாட்சி சொல்றதுக்கு முதல் காரியம் பாருங்க, ஆலயத்தை கட்டுவதற்கு கட்டளை கொடுக்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா ஊழியக்காரரை ஏற்படுத்துகிறார் உபதேசம் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒருவர் கூட இந்த உபதேசத்தை கேட்கிறாத மக்களை இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் ஊழியம் செய்வதற்கு ஆட்களை ஏற்படுத்துகிறாரு. 3வது பாருங்க, அதோடு இல்லாதபடிக்கு உற்சாகமாய் கொடுக்கிறாராம். அதாவது ஆண்டவர் பார்த்தார், கோரேஸ் எனக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா.
உங்களை யாராவது பிரியமானன்னு சொல்லியிருக்கிறாங்களா? யாராவது பிரியமானன்னு சொல்லியிருக்கிறாங்க? இனிமேல் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கோரேஸ் தேவனுக்கு பிரியமானவர், பொருட்களை கொடுக்கிறார். பாருங்கள், உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறாராம். விசனமாயும் கொடுக்கக்கூடாது, கட்டாயமாக கொடுக்கக்கூடாது, உற்சாகமாய் கொடுக்கணும். இந்த ராஜா அப்படி தான் உற்சாகமாய் கொடுக்குறார். ஆலயம் கட்டுறது நல்லா வாரி வாரி நிறைய வாரி இறைத்து விருத்தி சொல்லுங்க, வாரி இறைத்து. ஆமாம், ஏதோ தேவை இருக்கு பல்து பாஸ்டமா பிரசங்கம் பண்ண. இல்லை இல்லை, இது வாக்குத்தத்தத்தின் வசனம். ஹல்லேலூயா. வாரி இறைத்து, நல்ல சத்தமாக சொல்லுங்க, விருத்தி அடைவாரம் உண்டு. அதிகமாய் பிசினிதானம் பண்ணியும் பரவாயில்ல. இதை பேசினா நிறைய சத்தம் கம்மியாகும்னு நினச்சேன். சத்தம் அதிகமாக தான் இருக்குது. சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு. அதிகமாய் பிசினிதானம் பண்ணியா வறுமை அடைவாரம் உண்டு. ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, யாரெல்லாம் இருதயத்தில் ஏவினாங்களோ அவங்கெல்லாம் உற்சாகமாய் கர்த்தர் காணிக்கை கொடுத்தாங்களாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தாரா, நம்ம என்ன பண்ணணும்? காணிக்கைகளை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 31:10 பாருங்க, மனப்பூர்வமாய் காணிக்கைகளை கொடுத்தாராம். தாவீது பாருங்களேன், ஆலயம் கட்டுவதற்கு ஏராளமான பொருட்களை அவர் சவதரித்து வந்தார். போதுமா? அடுத்து பாருங்க, அந்த ராஜா ஆண்டவர் பிரியமான கடைசியாக ஒரு வசனத்தை நாம் சொல்லி நம்ம எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எஸ்றா 6:10. எஸ்றா 6:10. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. ஆமா, அடுத்து ஒரு கட்டளை போடுறார் பாருங்களேன். பாருங்க, ஒரு ராஜா ஜெபம் பண்ணும்படி என்ன பண்றாரு? எல்லாரும் சொல்றாரு, நீ ஜெபிச்சிங்களா ராஜாவுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? சுகம் கிடைக்கும். எஸ்றா 6:10 பாருங்க, ஜெபம் பண்ணுவதற்கு அவர் ஜனங்களை ஏற்படுத்துகிறார், ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். எனவே தான் ஆண்டவர் பாருங்க, ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் பிரியம் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 15:8 வாசிங்களேன். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணுவது கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் டெய்லி ஜெபிக்கிறீங்க? அதான் பாஸ்டர் சொன்னார் பாருங்க, காலையில் 1 தீமோத்தேயு 2:1-3 நான் பிரதானமாய் சொல்ல வேண்டிய புத்தி என்னவெனில், எல்லா மக்களுக்காகவும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் என்ன பண்ணுமா? செலுத்த வேண்டும். இதுவே தேவனுடைய பார்வையிலே பிரியமானது. எது தேவனுடைய பார்வையிலே பிரியமானது? ஜெபம் பண்ணுவது. தேசத்துடைய புதிய அரசியல் தலைவர்களுக்காக, கட்சிகளுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பாருங்கள், ஜெபம் என்றாலே நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பார்வையிலே பிரியமானது. ஹல்லேலூயா. ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுறாராம்? தேவனுடைய ஆலயத்தின் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். 70 ஆண்டுகளாக ஆலயம் கட்டப்படலை. ஆலயம் கட்டி பாதிலே நின்று போச்சு. அதற்காக அவர் என்ன பண்ணுறார்? ஆலயம் கட்டுவதற்கு அவர் ஜனங்களை ஏற்படுத்துகிறார். 2வது பாருங்களேன், ஊழியக்காரர்களை ஆலயம் மட்டும் கட்டிட்டா போதுமா? அதுக்கு யார் தேவை? ஊழியக்காரர்கள் தேவை, ஊழியம் செய்கிற மக்கள் தேவை, உபதேசம் பண்ணுற மக்கள் தேவை. எனவே அந்த ஊழியம் செய்கிற மக்களை அவர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லாம் உபதேசம் பண்ணுவதற்கான ஆட்களை ஏற்படுத்துகிறார். அதோடு இல்லாதபடிக்கு நல்ல காணிக்கைகளை நல்ல உற்சாகமாக பாருங்கள், ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ராஜாவுடைய கஜானாவிலேருந்து எல்லாம் பொருட்களையும் கொடுக்குறார். நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், எதாவது சேர்த்து வச்சுருக்கீங்களா? சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்துடு, கர்த்தருக்கு குறைவின்றி காத்திடுவார். ஹல்லேலூயா. 4வதாக ஜெபம் பண்ணுவது. அதோடு போதுமா? காணிக்கை கொடுத்தாச்சு, பொருள் கொடுத்தாச்சு, எல்லாம் போதுமா? ஜெபிக்கிறவர்களை ஏற்படுத்தணும். ஜெபம் பண்ணாதான் ராஜா நீடூழி வாழ்வார். இன்னொன்று புது புது திட்டங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னா தேவனுக்கு பிரியமானவர் என்று சொல்லி தேவனால சாட்சி பெறுவீங்க. நான் எழுந்து நிற்கலாம். நம்மளாம் எழுந்து நின்று அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா. ஆண்டவர் சொன்னார், கோரேஸ் எனக்கு ரொம்ப பிரியமானவன். ஏன்னா இஸ்ரவேலின் ராஜாக்கள் கூட தேவாலயத்தை கட்டுவதற்கு பிரயாசம் எடுக்கல. இந்த பெர்ஷியா தேசத்தின் ராஜாவா இருந்த இந்த கோரேஸ் அந்த தேவன் மேல் வைத்த அன்பினாலே ஆலயத்தை கட்டுகிறார், ஊழியர்களை ஏற்படுத்துகிறார், தேவனுக்காய் உற்சாகமாய் கொடுக்கிறார், ஜெபம் செய்கிறார். எல்லாமே அவருக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே
நான் என் வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே கேளுங்க, வாய் தந்து கேட்கணும். நீங்க உலகத்துக்கு பிரியமா இருப்பது வேறு, நீங்கள் குடும்பத்தில் பிரியமா இருப்பது வேறு. ஆனா உன்னை படைத்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நீங்க வாழ்க்கையில பிரியமான காரியம் இருக்கணும். ஆமா, ஸ்தோத்திரம். கை வைத்து ஜெபம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த முதலாம் ஆராதனைக்கு வந்த மக்களுக்கு நீ கொடுத்த நல் வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. கோரேஸ் ராஜாவின் வாழ்க்கையில ஆண்டவர் உமக்கு பிரியமா இருந்த சில காரியங்களை தியானித்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வழி செம்மையா இருக்க வேண்டுமானால், எங்கள் கோணலானவைகள் சபையாய் மாற வேண்டுமானால், என் தெய்வம் எங்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டுமானால், ஐயா நாங்கள் எங்க வாழ்க்கையில உமக்கு பிரியமானவைகளை செய்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உள்ளத்தை நாங்கள் சந்தோஷப்படுத்த உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நீதியாளின் இருதயத்தை திறந்து ஆவியானவரே, அதே போல இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் என் ஆண்டவருடைய ஆவியானவர் திறப்பாரா. ஆமா, இரவும் பகலும் இந்த வசனங்களை தியானித்து தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. அது நிமித்தம் நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்ள, நல்ல சுகபல ஜீவனை பெற்றுக்கொள்ள, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே கர்த்தாவே நன்மைகளை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றேன். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி, பரிசுத்தப்படுத்தும். புறப்பட்டு போகிறார்கள், தூதரை கூட அனுப்பும். சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்ய பிள்ளைகளாய் மாற்றும், ஆசீர்வதியும். இந்த புதிய கல்வி ஆண்டிலே ஆண்டவரே நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்றாங்க ஆண்டவரே. ஐயா, ஸ்கூல் போற பிள்ளைகள், டீச்சர்ஸ், காலேஜ் போற பிள்ளைகள், லெக்சர்ஸ் எல்லார் மேலேயும் தேவ கரம் இருக்கபடியா ஜெபிக்கிறேன். இந்த கல்வி ஆண்டிலே, கடந்த ஆண்டவரை இந்த ஆண்டிலே இன்னும் தேவனுக்கு மகிமையா ஆண்டவரே செயல்பட உதவி செய்யுங்க. நல்ல சுகபல ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். டீச்சர்ஸை ஆசீர்வாதத்தை அபிஷேகித்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். தேவையெல்லாம் சந்திங்க, குறைவெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. ஒரு பிள்ளை கூட ஐயா காசு இல்லைன்னு படிப்புக்கு போகாம இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்தில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவர். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் எப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.